அனைவருக்கும் வணக்கம். ஊடகவியலாளர் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸை திமுக அரசு கைது பண்ணியிருக்காங்க. நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா, ஃபெலிக்ஸுடைய மனைவி ஒரு காணொலி வெளியிட்டிருக்காங்க. அதில் என்னுடைய கணவனை காணவில்லை அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமான் ஃபெலிக்ஸ் அவருடைய கைதை கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் திமுக அரசுடைய கொடுங்கோன்மையை நான் செருப்படி அதாவது விமர்சிக்கிறதுல உச்சத்தில் விமர்சிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ஃபெலிக்ஸ் பார்த்தீங்கன்னா, டெல்லியில் இருக்காரு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளர் சங்கத்தை சந்திச்சு அவருக்கு முன்ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்க தான் போயிருக்காரு. ஆனால் என்ன அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போலீஸ் டெல்லிக்கு போய் அவர் ஏதோ ஒரு தீவிரவாதி, அவர் ஏதோ ஒரு போதைப் பொருள் கடத்துறவர் அப்படிங்கிற அளவுக்கு ஏதோ கஞ்சா கடத்திட்டு ஏதோ ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டார் அப்படிங்கிற அளவுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் போய் அவரை கைது பண்ணியிருக்காங்க. இதில் நேற்று அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது 10ஆம் தேதி 11 மணிக்கு தான் ஃபெலிக்ஸ்ட்ட பேசியிருக்காங்க. அப்போ ஃபெலிக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி போலீஸ்காரங்க என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி மனைவிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபெலிக்ஸ் மனைவி அங்கே இருக்க போலீஸ்காரங்களோட பேசியிருக்காங்க. இந்த மாதிரி என் புருஷனை கைது பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவர் எப்போ தமிழ்நாடு கூட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படிங்கும்போது, இந்த கூட்டு வந்துடுறோம் உங்கள்ட்ட நான் தகவல் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, இவங்களும் 2-3 தடவை ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 2 மணிக்கு அதாவது 11 மணிக்கு பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் காலையிலேருந்து தொடர்ந்து பேசும்போது, நாங்கள் தமிழ்நாட்டுக்கு ட்ரெயின் ஏறிட்டோம், நாங்கள் ஃப்ளைட் ஏறிட்டோம் அப்படின்னு சொல்லி கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே அவங்க ஃபோனை எடுக்காமல் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு எந்த தகவலுமே கொடுக்கல. அதாவது ஃபெலிக்ஸ் அவர்கள்ட்ட கடைசியாக மனைவி எப்போ பேசியிருக்கான் அப்படின்னா, அதாவது 10ஆம் தேதி 11 மணிக்கு பேசுகிறவங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் சென்றுச்சு. அதுவரையும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபெலிக்ஸ்ட்ட பேசவே இல்லை. அப்போ ஃபெலிக்ஸ் எங்கே இருக்கான்னு சொல்லி அவங்களுக்கே தெரில. அதாவது ஒருத்தரை கைது பண்ணிட்டாங்க, அவங்களோட மனைவிக்கு கைது பண்ணியிருக்கோம், நாங்கள் இங்கே வந்துருக்கோம் அங்கே வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதானங்க ஒரு முறையாக இருக்கும். ஆனால் எதுவுமே சொல்லாமல் அவர் எங்கே இருக்கான்னு சொல்லி எதுவுமே இல்லை. அவர் ஏதோ தீவிரவாதி, ஒரு போதைப் பொருள் கடத்துறவர், வேறு ஏதோ தவறு செஞ்சுட்டார் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பார்த்தீங்கன்னா மர்மாவே வச்சுருக்காங்க. ஏதோ அவங்க ஜாபர் சாதிக்கு மாதிரி போதைப் பொருள் கடத்தினவன அப்படி பண்ணலாம், அதில் ஒரு நியாயம் இருக்குது. இவர் என்ன பண்ணார், பத்திரிகையாளர் ஒரு ஊடகத்தில் உட்காந்து பேசுகிறாரு. அதுக்கே இந்த அளவுக்கு ஒரு கொடுமையை பண்ணுறீங்களா? அவங்க மனைவிக்கு தெரிவிச்சிருக்கணும். ஆனால் மனைவி கூட தெரிவிக்காமல் அவங்கள பண்ணும்போது தான் அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபெலிக்ஸ் உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவங்களே என்ன சொல்கிறாங்க, வீடியோ போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வீட்டிலேருந்து அவங்க ஒய்ஃப் பேசும்போது தான் அது பேசு பொருளாகும். இல்லாட்டினா அப்படின்னா அப்படியே அமுங்கிடும். அதனால் அவங்க பேசுனது கேட்டதான் அதுதான் நம்மளும் பேசியானோம். ஒரு ஊடகவியலை பாதிக்கப்படும் போது நம்மளும் ஒரு ஊடகத்தில் இருக்கோம். அதுலேயும் அவர் ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டாரா? இப்போ பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை கூட நம்ம பெருசாக இது பண்ணல. ஆனால் இவர் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டார் அப்படி சொல்லி தரல. ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போகிறது, கைது பண்ணுறது, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாத அளவுக்கு வச்சுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொடுங்கோன்மை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இதில் அண்ணன் சீமான் என்ன அறிக்கை கூட நிறுவனரும் ஊடகவியலாளருமான அன்பு தம்பி ஃபெலிக்ஸ் ஜெராட் அவர்களை கைது செய்திருப்பது திமுக அரசின் பழிவாங்கு போக்கு, கடும் கண்டனத்துக்குரியது. சவுக்கு சங்கர் பேசிய கருத்துக்காக பல்வேறு வழக்குகள் பார்க்கப்பட்டு விட்டன. ஏற்கனவே அவர் கைது செய்யப்பட்டு உள்ள நிலையில் அவரை நேர்காணல் எடுத்த நெறியாளுகை செய்ததற்காக ஃபெலிக்ஸ் ஜெராடையும் தற்போது கைது செய்திருப்பது சட்டவிரோத நடவடிக்கையாகும். இது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. பங்கேற்பாளரின் கருத்துக்கும் நெறியாளரையும் சேர்த்து கைது செய்யும் இச்செயல்பாடு ஊடக சுதந்திரத்தை குழி தோண்டி புதைக்கும் கொடுஞ்செயலாகும். இது ஊடக ஜனநாயகத்தை முற்றிலும் எதிரானது அப்படின்னு சொல்லி சீமான கடுமையாக பார்த்தீங்கன்னா விமர்சிச்சிருக்காரு. கடுமையாக அறிக்கை கொடுத்துருக்காரு. இன்னும் 2 பக்கம் கொடுத்துருக்காரு. திமுக அரசு பார்த்தீங்கன்னா கருத்து சுதந்திரம், ஊடக சுதந்திரம் சொல்லி பேசும். ஆனால் அதே பார்த்தீங்கன்னா அது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இந்த மாதிரி தான் ஊடகவியலாளர் அச்சுறுத்தும், பயப்படும். இப்போ இவர் பேசுகிறார்ல, இப்போ ஃபெலிக்ஸ் திமுக அரசை ஏற்றி பேசுகிறனால அவரை கைது பண்ணுறாங்க அப்படின்னா, அதே மாதிரி அடுத்து எவனாவது பேசுனா எல்லாத்தையும் கைது பண்ணி போடுவாங்க. அப்போ உங்களுக்கு ஆதரவாகவே செம்படிக்கணுமா? திமுக நல்ல கட்சி, வல்ல கட்சி, அப்போ எல்லா சேனலையும் மூடிட்டு திமுக மாதிரி ஒரு கட்சியே இல்லை, திமுக மாதிரி எதுவுமே இல்லை அப்படி சொல்லிட்டு உட்காந்துருந்தா நீங்கள் நல்லா அண்டா மாதிரி முட்டு, தமிழ் கேள்வி செந்தில் அண்டா மாதிரி முட்டு கொடுத்தா, இங்கே இருக்கக்கூடிய இந்த யூடியூப் புட்டஸ் இவங்கள மாதிரி முட்டு கொடுத்தா அவங்கள நீங்கள் நல்லா விளம்பரம் கொடுத்து அவங்கள வளர்த்து விடுவீங்க. உங்கள் ஆட்சியில் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டினா அவங்கள இவ்வளோ கொடுங்கோன்மையாக அரெஸ்ட் பண்ணி சித்திரவாதம் பண்ணி, அப்போ மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபெலிக்ஸோட உயிருக்கே ஆபத்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தகவல் கூட கொடுக்காமல் இருக்கிறதெல்லாம் கொடுங்கோன்மையாக இருக்குது. அதனால் சீமான கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. நம்ம ஃபெலிக்ஸ் அவர்கள் ரிலீஸ் பண்ணணும் திமுக அரசு அப்படிங்கிற நம்ம மக்களாகிய நம்மளும் அழுத்தத்தை கொடுக்கணும். இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியும் ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு கூடுதல் சப்போர்ட்டாக இருப்பாங்க, நம்மளும் இருப்போம். அவர் விடுவிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரோட கருத்தாகவும் இருக்குது. திமுக கொடுங்கோன்மை ஆட்சி அடுத்த 2 வருஷத்தில் காணாமல் போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா ட்விட்டர்லையாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில் இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும் எல்லாம் சொல்கிறாங்க கொடுங்கோன்மை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்கள யார் ஏற்று பேசினா உடனே பிடிச்சி ஜெயில் அப்படின்னா இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.